திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுவதற்கான பொருட்கள் உச்சியை அடைந்துள்ளன. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்ப என்னென்ன பொருட்கள் அங்கு உச்சி மலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். தற்போது அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். 1000 லிட்டர் நெய் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று காடா துணியும் தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த காடா துணியும் அங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான அந்த பணிகள் இன்று அதிகாலையில் தொடங்கிய நிலையில் தற்போது அந்த மலை உச்சியை அடைந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், என்னென்ன பொருட்கள் அங்கு உச்சிமலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன? இன்று மிக முக்கியமான திருநாளாக இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அக்னிஸ்தலம் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக விளங்கி வருகிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்தில் இன்று மாலை ஏற்கக்கூடிய மகாதீபத்திற்காக நெய்யும் அதற்கு துணிகளும் வந்து சேர்ந்திருக்கின்றன. மேலும் துணிகள் வந்து வர வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் சரியாக 6 மணிக்கு முன்பாக இங்கே வைத்திருக்கக்கூடிய கொப்பரையில் அடுக்கப்பட்டு நெய் ஊற்றப்பட்டு பின்னர் கீழே அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வந்து தீபம் ஏற்றப்பட்டவுடன் கோவிலில் அதன் பின்னராக மேலே மலை உச்சியில் தீபமானது மகாதீபமானது ஏற்றப்பட இருக்கிறது. அடிமுடிக்காத இடத்தில் இருந்து இந்த தீபம் வந்து வர்றது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏராளமானோர் அனுமதி கேட்டிருந்தனர். ஆனால் இந்த முறை மலை மீது ஏறுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. அதையும் மீறி வருபவர்கள் காவல்துறையும் அதே போல இங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளும் அவர்களை திருப்பி அனுப்புகிறார்கள். அனுமதி சீட்டு வைத்திருக்கக்கூடிய ஊடகத்தினர், அதே போல ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம், கமாண்டோ படையினர், வனத்துறை அதிகாரிகள் ஆகியோர் மட்டும்தான் மேலே, காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் மேலே பாதுகாப்பு பணிக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள். எஞ்சியிருக்கக்கூடியவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. இந்த குப்பரையானது 3 மணி அளவில் அதில் காடா துணிகள் எல்லாம் வைக்கப்பட்டு பருவத குலத்தினர் அதற்கான தீபத்தை சரியாக 6:01 இங்கே மலை மீது ஏற்ற இருக்கிறார். திருவண்ணாமலையில் மகாதீபம் இன்று மாலை ஏற்றப்பட உள்ள நிலையில் அதற்கு தேவையான பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன உச்சிமலைக்கு. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.